மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைய தினத்தை நீங்க ஒரு செடியை நடுறது மூலியமா, இன்ஃபேக்ட் அது செடியில மிகப்பெரிய மரமா எதிர்காலத்துல பலவேறு நன்மைகளை இந்த சொசைட்டிக்கு செய்ய போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான நீங்க ஒரு பணியை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஃபேஸ்புக் மூலியமா எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த இணையதள நண்பர்கள் ஒரு முன்னுதாரணம். திருச்சி இணையதள நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். ஒரு நாட்டுடைய சுற்றுப்புற சூழலுக்கு 33% ஆஃப் தி ஏரியா, டோட்டல் லேண்ட் ஏரியாவில் 33% ஃபாரஸ்ட் கவரேஜ் இருக்கணும். பட் இப்ப இருக்கக்கூடிய நகரமயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், வேற டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி மல்டி வேரியஸ் ரீசன்ஸ்னால நம்மளுடைய ஃபாரஸ்ட் கவரேஜ் அரௌண்ட் 20% தான் இருக்குது. இந்த மாதிரியான இளைஞர்கள் மத்தியில் இந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துக்கு மாசுபட்ட நீரையும், மாசுபட்ட காற்றையும், மாசுபட்ட ஒரு சுற்றுப்புற சூழலையும் விட்டு செல்வது என்பது நம்ம வர சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சுமையையும் கடனையும் நம்ம விட்டு செல்வதாக அமையும். அப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது மாதிரி சமுதாயத்திற்கு ஒற்றுமை, தேசிய நேஷனல் இன்டெகிரிட்டி, அந்த செக்யூலரிசம், அந்த சாவனிட்டி எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு நிறைய ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்ப கூட மெசேஜ் வந்துருக்கு, நீ தமிழனாடா, இதை பகிர்ந்த, எதடா பகிர்ந்த, எதையாச்சும் பகிர்ந்த, இதுதானே அதிகமாக பகிர்ந்து, உடனே பகிர்ந்து, உடனே ஷேர் செய்யும். என்னத்த போய் பண்றது? இப்படியே கேட்டு அப்படியே ஒரு வாரம் எல்லாருமே என்ன ட்ராமாட்டிக் கண்டிஷனுக்கு போன மாதிரி ஆயிடுது. எதையாச்சும் பகிர்றா, என்னத்த போய் பகிர்றது? அது மாதிரி அந்த ஒரு சூழலுக்கு போகாம, ஒரு அலையா இது இல்லாம, ஒரு எமோஷனல் இல்லாம நான் ரேஷனலா இருக்கிறத நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்றேன். உங்களுடைய சக்தி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது நல்ல விதமா கன்ஸ்ட்ரக்டிவா பயன்படுத்துங்க. இப்போ இன்னைக்கு இணையதள நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து மரம் நடுற பணியை தொடங்கி இருக்கிறீங்க. மரம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. கவிஞர் வைரமுத்து அவருடைய வரிகள். எனக்கு முழுமையா அது தெரியலனா கூட அதுல இருந்த சில சாராம்சங்களை மட்டும் சொல்றேன். அவர் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, அதாவது பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடைபழகினோம் நடைவண்டி மரத்தின் உபயம், வளர்ந்து துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம், உணவு சமைக்க அடுப்பெரித்தோம் விறகு மரத்தின் உபயம், கடைசியாக வளர்ந்து இறந்து பிறகு சுடுகாட்டிற்கு செல்லும் பொழுது கூட அந்த பாடை செய்கிற உபகரணம் கூட மரத்தின் உபயம், இறுதியாக எரியூட்டும் பொழுது கூட அந்த எரிகின்ற நெருப்பும் மரத்தின் உபயம் என்று அவர் முடித்திருப்பார். அதுல பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே மரம்தான். அதுல மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் அதை மனிதன் மறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரிகளை சொல்லியிருப்பாரு. மிக அற்புதமான வரிகள். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைய வளரும் தலைமுறையினர இளைஞர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதை ஒவ்வொருவரும் மன அளவில் நல்ல ஆழமா வேரூன்ற செய்து மரங்களையும் வேரூன்ற செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். பீங் த ஹீரோ, அவர் இந்த இதுக்கு வந்தது எங்க ஷைன் திருச்சி, இந்த FB மேட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெருமை. ஸோ அதை எடுத்து கொடுத்த மயில்வாகனன் சாருக்கு நம்ம டீமோட அத்தனை பேர்த்தோட சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். எல்லாரும் சார்பாகவும்